இன்றைய தலைமுறையினரிடம் அரசியல் விழிப்புணர்வு உள்ளதா என்பது குறித்து திருப்பத்தூர் மாவட்டத்தை சேர்ந்த மக்கள் அளித்த பேட்டிகளை மக்கள் பார்வை பகுதியில் பார்க்கலாம். தேர்தலை பொறுத்த வரைக்கும் மாணவர்கள்கிட்ட மிக முக்கியமா எழுச்சிகளை உண்டாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில தான் இருக்கிறாங்க. ஏன்னா அரசியலை பத்தி புரிதல் இப்ப இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு மிகவும் குறைவா இருக்கிறதுனால நம்ம பாடத்திட்டங்கள் நம்முடைய அரசாங்கம் இந்த அரசியல் சம்பந்தமான பல பாட புத்தகங்கள்ல இந்த பாடங்களை கொண்டு வரணும். இன்றைய இளைஞர்கள் தான் நாளைய தலைவர்கள் அப்படின்னு சொல்லி நம்முடைய முன்னோர்கள்லாம் சொல்லியிருக்கிறாங்க. அதனுடைய அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க இருக்கக்கூடிய இளைஞர்களை இந்த அரசியலில் ஈடுபடுத்தி ஒரு தூய்மையான ஆட்சியை இந்த மக்களுக்கு வழங்கணும் அப்படிங்கிறதுல ஒரு முக்கியமான காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய வேலை வாய்ப்பு கம்மியா இருக்குது. நான் படிச்சுட்டும் வேலை இல்லாத நிறைய பேர் இருக்கிறாங்க. எங்களுக்கு வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்தா நல்லா இருக்கும். அதே மாதிரி கஷ்டப்பட்டு படிக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாக்க நல்லா இருக்கும். இன்றைய காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் நடக்கும் அரசியல் விழிப்புணர்வுகள் மக்கள் இளைஞர்களுக்கு விழிப்புணர்வு இல்லாம எந்த கட்சியில் எந்த அரசியல் என்ன நடக்குதுன்னு தெரியாம மக்கள் ரொம்ப உள் நோக்கத்துடன் இருக்கிறாங்க. இளைஞர்களுக்கு விழிப்புணர்வே இல்லாம எந்த அரசியல் எந்த பண்றாங்க எதை பண்றாங்க இந்த அரசியல் அந்த அரசியலானது சரியாம மக்கள் ரொம்ப பீதியில் இருக்காங்க. அதனால மக்கள் விழிப்புணர்வோட ஒரு அரசியலை கொண்டு வரணும். இந்த இருக்க இளைஞர்களுக்கு விழிப்புணர்வே இல்லாம என்ன பண்றாங்கன்னு மக்களுடைய ஆதரவு எப்படி மாறுதுன்னு தெரியல. இளைஞர்களுக்கு எந்த பக்கம் போகணும்னு தெரியல. படிச்சிருக்காங்க, படிச்சிருந்து இளைஞரும் அதே நிலைமையில தான் இருக்காங்க. படிக்காத இளைஞரும் அதே நிலைமையில தான் இருக்காங்க. ஆனால் விழிப்புணர்வு கொண்டு வந்தால் நல்லா இருக்கும். தமிழ்நாட்டில் இன்னும் கொஞ்சம் நல்ல சிறப்பான ஆட்சியை கொண்டு வரலாம். அரசியல் ரொம்ப கேவலமா இருக்கு. போதுமன்ற வசதி இல்லை. அவங்கவுங்க அடிப்படை வசதி கூட இல்லாத பண்ணி தர மாட்டேன்றாங்க. பஸ் ரொம்ப கேவலமா இருக்குது. இளைஞர்கள் அந்த பஸ் தொங்கின்னு போறாங்க. காலேஜ் பசங்க எல்லாம் அந்த ஸ்டூடெண்ட் பிள்ளைங்க பஸ்ல போற பிள்ளைங்க எல்லாம் தொங்கின்னு போதுங்க. ஸ்கூலுக்கு கரெக்டான நேரத்தில் பஸ் வரது கிடையாது. அது ரோடு பள்ளம் விழுமாக்குது. பிள்ளைங்க கீழே விழுறதும் மேலே விழுறதும் அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து நடவடிக்கை எடுத்தா நல்லா இருக்கும். அரசியல் இப்போதைக்கு இளைஞரை மட்டும் தான் இப்போ எப்படி பாக்குறாங்கன்னா விஜய் தான் எதிர்பார்க்கறாங்க எல்லாருமே. ஏன்னா அவர் வந்தாதான் நல்லா பார்ப்பாங்க. இப்ப திமுக இருக்கு. அவங்க அவங்க வளர்ச்சி மட்டும் அவங்க குடும்பத்தை மட்டும் தான் பார்க்கணும்னு நினைக்கிறாங்களே தவிர மக்களை யாரும் பாக்குறதுன்னு நினைக்கிறது இல்ல. இப்ப எல்லாருமே லேடிஸும் சாப்பிட்டு ஜென்ஸா கிட்ட வந்தது அந்த பஸ்ஸை கூட நிறுத்துறது இல்ல. அந்த பஸ் ஸ்டாப் தாண்டி போய் ஒரு 1/2 கிலோமீட்டர் நிக்குது. ஒரு டைம் அது கூட நிக்கிறதுல பிள்ளைங்க நீங்களே பாக்குறீங்க. பஸ் ஒரு பொண்ணு எக்ஸாம் எழுத போச்சு. ரொம்ப தொலைவு போய் நின்றுச்சு. பஸ் விட்டுருச்சு. அந்த மாதிரி பஸ் வசதி கொஞ்சம் மாத்தணும். இன்னைக்கு இன்றைய தலைமுறையினர் பாத்தீங்கன்னாக்கா ஒரு பாடத்திட்டமாவே அரசியலை பத்தி எடுத்துட்டு வரணும். இன்றைய அரசியல் எப்படி இருக்குது, எந்த மாதிரி போயிட்டு இருக்குது, மத்திய அரசியல் மாநில அரசியல் இன்றைக்கு கிராமப்புற சைடில் இருக்கிற அரசியல் எப்படி செய்யணும், நகர்ப்புறத்துல எப்படி இருக்கணும், அரசியல்ல எவ்வளோ வேலைகள் இருக்குது, அரசியல்வாதி மூலயமா என்னென்ன பண்ண முடியும், எந்த மாதிரியான அரசியலை எடுத்துட்டு போறது, பழைய காலத்து கக்கன் போன்ற காமராஜர் போன்ற அரசியல் தலைவர்களை உருவாக்கணும் அப்படின்னாக்க ஒரு பாடத்திட்டமாவே அரசாங்கம் எடுத்துட்டு வரணும்னு கேட்டுக்கொள்கிறேன். அதன் மூலமா எடுத்துட்டு வந்தா மட்டும்தான் காமராஜர் கக்கன் போன்ற நல்ல தலைவர்களை உருவாக்க முடியும் அப்படின்றது என்னுடைய நம்பிக்கையா இருக்குது. விழிப்புணர்வு வேணும் அப்படின்னாக்க அதை ஒரு பாடத்திட்டமாவே எடுத்துட்டு அனைத்து வகுப்புகள்லயும் 6வது படிக்கிறாங்க 7வது படிக்கும் போது எல்லா வகுப்பு படிக்கும் போதும் ஒரு சப்ஜெக்டே அரசியல் இருக்கணும் அப்படின்றது எல்லாருடைய கோரிக்கையா இருக்குது. என்னுடைய கோரிக்கையாவும் இருக்குது. மாணவர்கள் தான் நாளை தலைவர் ஆக போறாங்க. அதனால அவங்களுக்கு விழிப்புணர்வு கொண்டு வரணும்னா அரசியல் ஒரு பாடத்திட்டமாவே கொண்டு வரணும். இதுதான் மக்களுடைய கோரிக்கை, என்னுடைய கோரிக்கை இதுதான். நம்ம இப்போ தமிழ்நாட்டில் புதிய கட்சி ஒன்று ஆரம்பிச்சுட்டு இந்த இளைஞர்கள் எல்லாம் கொஞ்சம் கூட அரசியல் விழிப்புணர்வு இல்லாமல் இப்போ நடந்துக்கிறாங்க. அவங்களுக்கு அரசியல் விழிப்புணர்வு ஏற்படுத்தணும்னா மூத்த அரசியல்வாதிகள், சமூக ஆர்வலர்கள் ஆங்காங்கே அவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் பதாகைகள் அப்படி வழங்கும் பட்சத்தில் தான் அவங்களுக்கு நல்ல விழிப்புணர்வு ஏற்படும். அரசியலில் எப்படி நடந்துக்கணும், சாலை வழிகளை எப்படி பின்பற்றணும், அரசியல் மேடை நாகரிகம்ன்றது எப்படி, இந்த மாதிரி ஒரு சில விஷயமெல்லாம் அவங்களுக்கு தெரியப்படுத்தும் போது தான் அவங்க அதுபடி அது புரிஞ்சுக்கிட்டு நடந்துப்பாங்க. இளைஞர்கள் ஏதோ ஒரு நடிகருடைய மாயத்தில் சிக்கிக்கொண்டு இன்றைக்கு குடும்பத்தில் உள்ள பெரியோர்கள் பேச்சை கேட்காமலும் ஆசிரியர்கள் கல்லூரியில் படிக்கின்ற வாலிபர்கள் ஏதோ ஒரு மாயை போல நடிகர் என்று சுத்துகின்றார்கள். எனவே வருங்காலத்தில் இது போன்ற நிகழ்வுகள் நடக்க கூடாது. எனவே அதன் அடிப்படையில் தான் இன்றைக்கு எக்கச்சக்கமான பேர் சென்று விபத்தெல்லாம் ஏற்பட்டது. எனவே நீங்கள் தயவு செய்து விழிப்புணர்கின்ற காலங்களில் முன்பு நடந்த காலங்களிலும்
பல திட்டங்களை யார் கொடுத்தார்களோ நீங்கள் நன்றாக சிந்தித்து பார்க்க வேண்டும். மாணவர்கள் விழிப்புணர்வு இல்லாமல் ஏதோ ஒரு நடிகர்கள் மற்றும் நடிகளுடைய ஈர்ப்பை கொண்டு செல்லுகின்றார்கள். எனவே தயவுசெய்து நீங்கள் ஒரு விழிப்புணர்வோடு இருந்து நல்ல அரசியல் கட்சியை தேர்வு செய்து எதிர்காலத்திலும் கடந்த காலத்திலும் என்னென்ன செய்தார்கள், யார் செய்வார்கள் என்பதை சீர்தூக்கி நீங்கள் நல்ல முறையில் ஒரு அரசியல் கட்சியை தேர்ந்தெடுத்து பயணிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.